வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கலாம். கர்த்தர் பெரியவராக இருக்கலாம், அவர் வல்லவராக இருக்கலாம், நல்லவராக இருக்கலாம். ஆனால் கடைசியில் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள். ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டா எல்லா கிறிஸ்தவங்களுமே நல்லா இருப்பாங்களே இன்னைக்கு? ஹலோ, யோசித்து பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டா இன்னைக்கு ஜோன்ஸு, ஜேம்ஸு, ஜார்ஜு எல்லாமே நல்லா இருப்பாங்க. இல்லை, நீங்கள் நிறைய பேர் ஏப்ரஹாம்னு பேர் தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஏப்ரஹாம் மாதிரி இல்லை. இவங்க பேர் ஏப்ரஹாம், ஆனால் விசுவாசம் உள்ளத்தில் ஏப்ரஹாம் மாதிரி கிடையாது. பேர் ஐசக், ஆனால் உள்ளத்தில் அப்படிப்பட்ட விசுவாசம் கிடையாது. பேர் பீட்டரு, பால், ஜானு, பைபிளில் இருக்கிற அவ்வளோ பேரும் வச்சுருப்பாங்க. 3 பேர் இருந்துச்சுன்னா 3 பேருமே பைபிள் பேராக இருக்கும். பீட்டர், பால், பீட்டரும் பாலும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிறது இங்கே இல்லை. நல்லா கவனிங்க. ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்களே இன்னைக்கு? ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுமே. நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் மேலே நம்பிக்கை வச்சுட்டோம், நடந்துடணுமே? கிடையாது, அப்படி கிடையாது. யார் இதை எடுத்துக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் தான் இது நடக்க முடியும். விசுவாசத்தில் சுதந்திரிக்கிற ஒரு காரியம் இது. பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசம் விசுவாசத்தில் சுதந்திரிக்கிற தேசமே ஒழிய சாதாரணமாக போய் இருக்கிற தேசம் கிடையாது. அதுக்கு விசுவாசம் வேணும். அங்கே எதிரிகள் இருக்கிறாங்க, ராட்சதர்கள் இருக்கிறாங்க, இராணுவங்கள் இருக்குது, ரதம் இருக்குது, குதிரை இருக்குது, பட்டயம் இருக்குது. அங்கே சண்டைக்கு வருவாங்க, துரத்த பார்ப்பாங்க, நம்மளை கொல்ல பார்ப்பாங்க. இருந்தாலும் கர்த்தர் எனக்கு தர்றேன்றதுனால நான் அதை சுதந்திரித்தே தீர்வேன். அப்படி தான் அது. உங்களுக்கு ஒன்றும் தாம்பாளத்தில் வச்சு யாரும் தந்துட மாட்டாங்க. ஹலோ, நீங்கள் பேசாமல் இப்போ உலகத்தில் நீங்கள் காலையில் எந்திரிச்சு போவீங்க, பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிடுவீங்களா? அப்படி ஒன்று யாரும் தர்றதுக்கு யாரும் ரெடியா இல்லை. உங்கள்கிட்ட பிடுங்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்குது உலகம். நல்லா கவனிச்சுங்க. உங்களை மொட்டை அடிக்கிறதுக்கு, உங்களை கவுக்கிறதுக்கு, உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு, உங்களை தோற்கடிக்கிறதுக்கு, உங்களை ஏமாத்துறதுக்கு இதுதான் வேலை நடக்குது பாருங்கள் உலகத்தில். இந்த உலகத்தில் ஜெயிக்கணும், அதுக்கு தான் இது. அப்போ நான் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பும்போதே யோசிக்கிறேன், இது கவுக்கிற உலகம், கெடுக்கிற உலகம், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிற உலகம். ஆனால் இவரோ ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன். ஆகவே தான் இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த உலகத்தில் வாழும்போது இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நான் ஜெயிக்கணும்னா, வெற்றி பெறணும்னா இதை நான் எடுக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் நடந்துடாது. நான் சொல்லுவேன். அதனால தான் நான் சொல்கிறேன், கர்த்தாவே நீர் நல்லவர், போதுமானவராக எனக்கு இருக்கிறீர், எனக்கு எந்த குறைவும் இல்லை, நான் எதிலும் குறைவுபடுவதில்லை. நீர் என்னுடைய ஆண்டவர், நான் ஒன்றுக்கும் கவலைப்படுவதில்லை, எதுக்கும் குறைவுபடுவதில்லை. நீர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீர். நான் சொல்கிறேன். சொல்லும்போது எனக்கு சொல்கிறப்ப என்னன்னா, என் உள்ள அதனால நிறைஞ்சாதான் நான் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல மாட்டோம். உள்ள பிரச்சனையினாலும் பயத்தினாலும் சந்தேகத்தினாலும் நிறைஞ்சிருந்தா நிச்சயமாக சொல்லவே மாட்டீர்கள் என்பதை நினைவில் வையுங்க. சேலஞ்ச் பண்ணுறேன் நான். வராது வாயில். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், இல்லைன்னா வாயில் வரவே செய்யாது. இருக்கீங்களா? ரொம்ப சிம்பிள். வேத வசனத்தின் சத்தியங்கள், இந்த வெற்றி வாழ்க்கைக்கான சத்தியங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு 2ஆம் வசனத்தில் சொல்கிறான் அவன் என்ன சொல்லுவான்னு. அப்புறம் 3ஆவது வசனத்திலேருந்து பார்த்து மற்றவங்களுக்கு சொல்கிறான், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சற்றின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும். யாருக்கு? கர்த்தருக்குள் அடைக்கலம் புகுந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள், அவரை நிழலாய் கொண்டவர்கள், அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறவர்கள், இந்த சீக்ரெட் பிளேஸில் இருக்கிறவங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அவர்களை பற்றி சொல்கிறான். அப்படி இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகல் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் எவ்வளோ சொல்கிறான் பாருங்க. பயப்படும். அப்போ நீங்களும் சொல்லலாமா? இவனை மாதிரி வசனித்து சொல்லலாம் நிறைய காரியங்களை உங்கள் காலத்தில் உங்கள் சூழ்நிலையில் இருக்கிற காரியங்களை சொல்லி சொல்லலாம். நீங்கள் வசனித்து சொல்லலாம். இதே வார்த்தையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இது போல இருக்கலாம். பயப்படாதிருப்பாய், உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். சொல்லணும் பாருங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் இது துணிக்கணும். பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்னை அது
அணுகாது. என்னை அது இது வந்துருமோன்னு பயமா இருக்குதுங்கன்னு பேசக்கூடாது. என்னை அது அணுகாது, என்னை அணுகாது, இந்த வீட்டை அணுகாது, இந்த வீட்டுக்குள்ள நுழையாது, பஞ்சம் இந்த வீட்டுக்குள்ள நுழையாது, சண்டை சச்சரவு இந்த வீட்டுக்குள்ள நுழையாது, சந்தோஷம் இல்லாத நிலை இந்த வீட்டுக்குள்ள நுழையாது, தோல்வி இங்கே நுழையாது, அணுகாது. 1000 பேருக்கு நேரிடலாம், 10,000 பேருக்கு நேரிடலாம், இங்கே அது அணுகாது. எத்தனை பேர் சொல்றீங்க? மாவு குறையாது, எண்ணெய் குறையாது, பஞ்சம் வராது. வேலையெல்லாம் போயிடும்னு சொல்றாங்க. சில பேசுறதே அழுவா மூஞ்சி பேச்சு மாதிரி இருக்கும். பார்த்துறீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கு, அப்படி தான் பேசுவார். இன்னும் சார் வரவே இல்லை. நான் சொல்லுது, ஏன் நல்லா தான் பேசேன், கொஞ்சம் பிரைட்டாக தான் பேசும்போதே ஏன் அழுகிறேன். உன் பேச்சு அழுகு பேச்சை கேட்டால் எனக்கு அழுகு வருது. இன்னும் சார் வரல. அப்படியே லைஃபே நெகட்டிவ் ஆயிடுச்சு. இருக்கீங்களா? அணுகாது. 1000 பேருக்கு நேரிடலாம், 10,000 பேருக்கு நேரிடலாம், என்னை அணுகாது, அணுகாது, அணுகாது. இயேசுவின் நாமத்தில் நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறேன், அவரை நிழலாக வச்சிருக்கிறேன், அவரின் கோட்டை அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் சொல்லணும். இதை சொல்றதுன்னா பாருங்க, சும்மா வாயில வந்துடாது. இது டிசிப்ளின் பண்ணணும். இருதயத்தை, உள்ளத்தை இப்படிப்பட்ட எண்ணங்களால் நிரப்ப வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களால் நிரப்ப வேணும், நம்பிக்கையால் நிரப்ப வேணும். நிரப்புனா பிரச்சனை வரும்போது வாயில் இதுதான் வரும், பிரச்சனை வராது. 10